ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இது ரொம்ப பிரபலமான ஸ்டாக். நிறைய பேர் இந்த ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஏன் பார்க்குற நீங்கள் கூட வச்சுருக்கலாம். இந்த ஸ்டாக்கை பற்றின டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கோடைய சார்ட் எடுத்து எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா, கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இது ஒரு லேர்னிங் வீடியோ. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. புதுசாக எங்கள் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல் வந்து சேரும். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து, ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான். இந்த டிஸ்க்ளைமரை ஒரு முறை நல்லா வாசிச்சுக்கோங்க. நம்ம இப்போ சார்ட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. tradingview.comல இருக்கேன். ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் டே சார்ட். இது நீங்கள் சார்ட் போட்டோடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்போ இதை நான் என்ன மாதிரிலாம் நான் அனலைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ இது டே, வீக்லி, மந்த்லி. நான் இப்போ ஒரு மந்த் சார்ட்டை பார்க்குறேன். நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம எப்பயுமே கடந்த காலங்களை கொஞ்சம் திரும்பி பார்த்தா தான் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்றது தெரியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் ஒரு மந்த்லி சார்ட் எடுத்து இதை அப்படியே ஜூம் இன் பண்ணி கொஞ்சம் எப்படி இது கடந்து வந்த பாதை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ இதனுடைய பாதையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நல்லா வாட்ச் பண்ணுங்கள். மொபைலில் பார்க்குறவங்க ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ இது என் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது மேல் நோக்கி போகுது. இப்போ நான் இதை ஒட்டி ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு லைன் வரையறேன். இதான் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்டில் தான் இது போயிட்டுருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் இது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. எப்பப்பெல்லாம் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இது சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட்னா எங்கே அது பட்டு அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து அது மேலே போகுது. இங்கே பாருங்கள், இங்கே 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 ஆல்மோஸ்ட் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் இது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த லைனையே அப்படியே நம்ம இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, பேரலாக. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாக் ஒரு பர்டிகுலர் சேனல், இது ஒரு சேனல் சொல்லுவோம். ஒரு சேனல் மேல் நோக்கி பயணம் பண்ணுற ஒரு சேனலில் இது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் 2007, இது 2007 காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மேல் நோக்கிய ஒரு சேனலில் பொறுமையாக மேலும் கீழையும் இந்த 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 வழிக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலுக்குள்ளேயே இது ட்ராவல் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. அப்போனா இந்த ஸ்டாக் ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நார்மலாக போயிட்டு இருந்தது. உங்களுக்கு இந்த 2015 19 இந்த 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி. இதை உடச்சி மேலே போக பார்த்து முடியாமல் திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ பழைய சேனலுக்குள்ளே இது வந்துருச்சு. எப்போல்லாம் இது மேலே போச்சோ அப்போல்லாம் சேனலுக்குள்ளேயே வந்துருச்சு. உடச்சி மேலே போனப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் இது பிரேக் அவுட் ஆச்சு. பட் ஆனால் முடியாமல் இட் ஹஸ் கம் டவுன். இந்த சேனலுக்குள்ளேயே உள்ளே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி திரும்ப வருது. ஸோ இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாளாக. அதாவது 2024 வரைக்கும். 2024 மே மாதம். இது மந்த்லி சார்ட். நல்லா பாருங்கள், மந்த்லி சார்ட். ஸோ 2024 ஏப்ரல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏப்ரல் வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே தான் இது ட்ராவல் ஆகிருக்கு. ஒரு ஒட்டுமொத்தமாக பார்ப்போம். இதுக்கு மேலே இது போன மாதிரி தெரியல. ஆனால் போன வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் இது மேலே போச்சு. சரிங்களா? இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மே, ஜூன். இந்த மே அண்ட் ஜூனில் இந்த சேனலை விட்டு வெளியே ரொம்ப ஹைட்டுக்கு மேலே போயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ₹292 இருந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். உங்களுக்கு ₹800 வரைக்கும் போயிருக்கு. ₹811 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? இப்போ இதனோட வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150% கிட்ட இது வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், 150% கிட்ட இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு. சரிங்களா? இதுதான் ஓவர் வேல்யூவேஷன். இந்த 2 மாதத்தில் மட்டும் போன வருஷத்தில் மே, ஜூன் இதில் கண்ணா அப்படின்னா தாறுமாறாக மேலே ஏறி போயிருக்கு.
ஆனால் அதுக்கான விலையை அது கீழே கொடுத்து தான் ஆகணும். செல் ஆஃப் வந்திருக்கும். ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். இங்கே செம்மையாக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நிறைய பேர் வெளில வந்துட்டாங்க. அதாவது அந்த ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ இன்றைக்கி பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட 3, 6, 7, 8, 9, 10 கடந்த ஒரு வருஷமாக இந்த ஜூன் வந்துச்சுன்னா ஒரு வருஷமாக இது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன ஆயிருக்கு, 150% மேலே ஏறினது உங்களுக்கு கிட்டத்தட்ட 75% கிட்ட உங்களுக்கு கீழே வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், இதுதான் வந்து கடந்த காலத்தோடைய அனாலிசிஸ். இப்போ எனக்கு இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் இது ட்ராவல் ஆகணும். இந்த சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆச்சுன்னா ஸ்டெடியாக இது நல்லா க்ரோ ஆகும். இதை தாண்டி எப்போல்லாம் வெளியே போகுதோ அது திரும்ப சேனலுக்குள்ளே வருது. இந்த 18, 19 காலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் மேலே போச்சு. பட் ஆனால் இந்த 24 காலத்தில் ரொம்ப ஓவர் வேல்யூட். அது என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. கண்ணா பின்னாடி ஏறிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கிருச்சு. இப்போ ஒரு லெசன் இதில் லேர்ன் பண்ண வேண்டியது என்னென்னா, எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதோ அவ்வளோ ஸ்பீடாக கீழே இறங்கும். இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட விதி. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீக்லி சார்ட்லேயும் டே சார்ட்லேயும் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கெஸ் என்னென்னா, இல்லை நம்மளுடைய வெயிட்டிங் பீரியட் எப்படி இருக்கணும், எதை நோக்கி இருக்கணும்னா, இந்த சேனலுக்குள்ளே திரும்பி வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லது. ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இதுக்குள்ளே வரணும். சரிங்களா? இந்த சேனலுக்குள்ளே வரணும். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துடுறேன். இது நமக்கு இப்போ தேவையில்ல. இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் 2 லைனுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் நல்லாவே போகும். இது பார்க்க சின்னதாக இருக்கும். நம்ம ஜூம் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு பெரிய வளர்ச்சி. கிட்டத்தட்ட 200லேருந்து 326. சரிங்களா? ரூ. 120 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மோர் தென் 50%. இந்த சேனலுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகணும். இன்றைக்கி இந்த ஸ்டாக் வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து வீக்லி சார்ட்டுக்கு போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீக்லி சார்ட் இப்படி பார்ப்போம். அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கு. இந்த சேனல் லைனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, வச்சுக்கோங்க ட்ரையாங்கிள். நான் ஜூம் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே தான் வரணும். இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த லைனுக்கு கீழே இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதை தாண்டி இது மேலே போகணும். அப்படி இல்லை, இது ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த இடத்துல வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே தடுமாறி கொஞ்ச காலத்தில் இது மேலே போக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இது பழையபடி இந்த சேனலை நோக்கி கீழே வரும். அதாவது இந்த மிடில் எங்கேயாவது வந்து நிற்கும். இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதனுடைய ஆக்சுவல் இதுதான் இதனுடைய நிரந்தரமான ஒரு சேனல். இது ஃபைன். இப்போ நான் வந்து இதில் இன்வெஸ்டராக இருந்தேன்னா, என்கிட்ட இந்த ஸ்டாக் இல்லை, பட் ஸ்டில் சொல்கிறேன். இருந்தேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ பாருங்கள், வீக்லி சார்ட் பார்த்தாச்சு. இப்போ டே சார்ட்டையும் பார்த்தாச்சு. இது டே சார்ட்டில் பார்க்குறவங்களுக்கு இங்கே வந்து இப்படி ஏறுற மாதிரி தெரியும். சரிங்களா? டே சார்ட்டில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், இங்கே வந்துட்டு க்ரீன் விழுந்துருச்சு. இங்கேருந்து பாருங்கள் ஒரு 3 நாளாக மேலே ஏறுது. போகும் மேலே, இல்லைன்னு சொல்லலை. எங்கே போகும்னா இந்த லைனில் டச் பண்ணிட்டு திரும்ப வரும். இங்கே பாருங்கள், இப்படி மேலே இங்கேருந்து மேலே போச்சுன்னா இங்கே டச் ஆகி கீழே வந்துடும். அதுமாரி நிறைய வாட்டி வந்திருக்கு. அதை நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இதனுடைய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன். இப்போ என்ன ஆகுனா, இது திரும்ப மேலே போச்சுன்னா இங்கே வரணும். இந்த இடத்துல டச் ஆகி திரும்ப கீழே வரும். வந்துச்சுன்னா இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே தடுமாறும். இல்லைன்னா இது பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் இது மேலே போகும். அது வரைக்கும் இது டவுன் ட்ரெண்டு தான். இன்னொன்று பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு ஹேங்கினாஷி கேண்டிலில் போட்டாலும் ஒரு டே சார்ட்டில் போட்டேன்னா இதனுடைய அப் ட்ரெண்டிங் ஆரம்பித்த மாதிரி காட்டுது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 க்ரீன் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சி வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இது மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடருக்கு, ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கு இங்கேருந்து 434லேருந்து ஒரு 450.
ஸோ வந்து ஒரு ரூ. 10 ரூ. 15ன்றது ஒரு 5% 6%னா அவங்க வந்து பெரிய அமௌண்ட்ட போட்டு ஒரு குயிக் மணி பண்ணணும்னா பண்ணலாம். அதுக்கு பயங்கர திறமை வேணும். பொறுமை, மணி எல்லாமே வேணும். பட் ஆனா வந்து ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் நான் சொல்றேன் பாருங்க. இது அப்படியே வீக்லில போடுறேன். இப்ப இந்த வாரத்தினுடைய இது வந்து இன்னும் இந்த ட்ரெண்ட் முடியல. அதாவது இன்னும் டவுன் ட்ரெண்ட் தான். ஃபுல் கேண்டில் விழுந்திருக்கு. என்னதான் 2, 3 நாள் மைனஸாக இருந்தாலும், இன்னும் இந்த வாரத்துக்கான போன வாரம் வந்து ஃபுல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்ப அடுத்த வாரம் ஆரம்பிச்சா தான் தெரியும். திரும்ப ஏதாவது கன்ஃபர்மேஷன் இந்த மாரி இங்க பாருங்க. பார்க்குறீங்கள்ல இந்த மாரி கிரீன் அந்த மாரி ஏதாவது விழுந்துச்சுன்னா தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். இல்லன்னா இது டவுன் ட்ரெண்ட் தான். மந்த்லில போட்டாலுமே மாசக்கணக்குல இந்த மாசத்துக்கானதும் ஃபுல் ஸ்விங்கா டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ என்னோட பொறுத்தவரைக்கும் இது கீழ தான் வரணும். இதுக்கு மேல போறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி. ஆ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? இப்ப நான் ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல இன்வெஸ்டரா இருந்தா நான் என்ன யோசிக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க உங்க எதிர்பார்ப்ப தவிர்த்துட்டு, நீங்க என்ன யோசிக்கலாம்னு சொல்லி சொன்னா, ஆ உங்ககிட்ட நெறைய பணம் இருக்கு அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். அது 2, 3 நாள்ல இங்க மேல போச்சு. இந்த இடத்துல டச் பண்ணுச்சுன்னா, இங்க பாருங்க இங்க டச் பண்ணுச்சுன்னா திரும்ப கீழ வரும் பார்த்தீங்களா? அப்பலாம் கீழ வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இது எல்லாமே அக்யூமுலேஷன் ஜோன் தான். இந்த ட்ரையாங்கிள்குள்ள அக்யூமுலேஷன் ஜோன் தான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து நீங்க இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்ப முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பின்னாடி வரப்போறதில்ல. அதனால இத நான் சுருக்கி காட்டுறேன். இப்ப இந்த ட்ரையாங்கிள்குள்ள தான் ட்ராவல் ஆயிட்டுருக்கு. இதுக்குள்ள தான் வரணும் இது. இதுக்குள்ள வந்துச்சுன்னா, உங்களுக்கு அக்யூமுலேஷன் ஜோன். இல்லைன்னா, இத விட்டு வெளிய இந்த சேனல்குள்ள திரும்ப வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா சூப்பர் ஜோன். இதுக்குள்ள நம்ம பொறுமையா அதுக்கப்புறம் இந்துஸ்தான் ஜிங்க் அதனுடைய பாணியில இந்த இந்த சேனலுக்குள்ள ட்ராவல் ஆகும். அதனால இங்கேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேஷனுக்கு ஆரம்பிக்கலாம். சரிங்களா? மேபி சில பேர் உங்கள்ல இந்த ஏரியால எங்கேயாவது வாங்கியிருந்தாங்கன்னா, இத ஆவரேஜ் பண்ணலாம். இல்ல இந்த சேனலுக்குள்ள எங்கேயாவது வாங்கியிருந்தாலுமே, அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பெரிய அளவு சரிஞ்சிருக்கும். ஒரு 50, 60% சரிஞ்சிருக்கும். ஆ பட் இங்க இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னதான் இது சரிஞ்சிருந்தாலும், லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நெறைய டிவிடெண்டும் கிடைச்சிருக்கும். அது ஒரு ப்ராஃபிட் தான். பட் பழைய பிரைஸ்க்கு இது வர்றதுனால, திரும்பவும் இத அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா, திரும்பவும் இது வளர்ச்சி பாதைக்கு தான் போகும். ஒரு லாங்கர் டெர்ம்க்கு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சார்ட்டோட அனாலிசிஸ்ஸு. இந்த அனாலிசிஸ் வந்து ஒரு தியரி மாரியே இருக்கும். இது நீங்க பழக பழக உங்களுக்கு வந்துரும். இப்ப நம்ம வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கணும். ஒரு சம்மரைஸ் பண்ணணும்னா, இப்ப நான் இந்த இந்த டயகிராம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து அ ரிமூவ் எல்லா டயகிராமும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் டே சார்ட் போயிட்டேன், நார்மல் சார்ட் போயிட்டேன். என்ன சொல்றோம்? ரேஞ்சஸ். திரும்பியும் பழையபடி அந்த 2 சேனல மட்டும் நான் வரையறேன். மீதியெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரேஞ்ச் தெரியறதுக்காக நான் இப்ப வரைய போறேன். ம். ஓகே. இப்ப இத நோக்கி தான் வருதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 425 425 அதிலிருந்து 300 இதுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகணும். இதுக்குள்ள வந்துச்சுன்னா 425 கீழ வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம் லிமிட்ட. ஸோ இப்ப கரண்ட்லி எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் வந்து 402 இன்னொரு ரூ. 20 கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு 5% கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த லைன டச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கணும். இது உள்ள வருதா? இல்ல இங்க சப்போர்ட் எடுத்து வெளியில போதா? அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு உள்ள வரணும். நம்ம கணிப்புப்படி வந்துச்சுன்னா சூப்பர் ஜோன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த 425 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு கீழ வந்துச்சுன்னா உள்ள வந்துரும். அப்படி இல்லன்னா அங்க சப்போர்ட் எடுக்கும். ஸோ ஆனா அந்த இடத்துல யூ கேன் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங். கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கலாம். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதுதான் என்னோட அனாலிசிஸ். நான் வந்து இப்ப இந்த ஸ்டாக் வச்சிருந்தேன்னா, இந்த லெவல்ஸ நான் மார்க் பண்ணிட்டு, நான் எழுதி வச்சுக்குவேன். எப்படி எழுதி வச்சுப்பேன்னா, இங்க எழுதி வச்சுப்பேன். என்னன்னா, எனக்கு வந்து 425 ஓகே. ஆ ஒரு லெவல். ஓகே. சப்போர்ட் லெவல். ஓகே. பிலோ 425 பேக் டூ சேனல். இப்படி நான் குறிச்சு வச்சுருவேன். குறிச்சு வச்சுட்டு, இந்த ஸ்டாக்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, வாட்ச் பண்றேன்னா, இந்த லெவல் நான் நாளைக்கு போய் என்ன பண்ணுவேன்,
அப்ப நம்ம பிரைஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நெறைய ஸ்டாக் வச்சிருக்கும்பொழுது. அப்ப நம்ம போகும்போது இந்த ஸ்டாக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது, உங்களுக்கு இந்த பிரைஸ் வரும். இத பார்த்துட்டு நீங்க வந்து ஓகே ஃபைன் 425 இன்னைக்கு வந்துருச்சு ரைட்டு. நம்ம உஷாராயிடணும். இப்ப நம்ம என்ன ஆக்ஷன் ஐட்டம்? இதுக்கான ஆக்ஷன் உங்களுக்கு என்ன? அப்படிங்கிறதையும் நீங்க முடிவு பண்ணி உங்களுக்கு என்ன எழுதி வச்சுக்கலாம். என்னன்னா, ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் ஃப்ரம் 425 டூ 420 சம்திங் லைக் தட். நீங்க உங்களோட இஷ்டம் தான் 400 வரைக்கும் நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் சேனலுக்குள்ள வந்தா ஃபுல் ஜோன் தான். அதுக்கப்புறம் அது அது கரெக்ட்டா அதுக்குள்ள போயிட்டுருக்கும் இந்த மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் உங்க முடிவு எடுத்துக்கலாம். பட் இந்த சரிவுல நீங்க என்ன செய்யணுன்றத நம்ம இங்க எழுதி வச்சுக்கணும். அப்படி தான் நீங்க ஒரு ஒரு ஸ்டாக்கையும் உங்க போர்ட்ஃபோலியோல மேனேஜ் பண்ணணும். சரிங்களா? இப்ப இது ஒரு பெரிய லெங்தி வீடியோவா இருந்துச்சு. இத நீங்க இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, இத நீங்க என்ன பண்ணணும்னா மறந்துரும். கண்டிப்பா மறந்துரும். அடுத்த வீடியோ வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா இருக்காது. இதே ஹிந்துஸ்தான் ஜிங்க் எடுத்து, இதே மாதிரி நான் வரைஞ்ச மாரி நீங்களும் ஒரு வாட்டி கோடு போட்டு பாருங்க. உங்க பார்வைக்கு வேற வேறலாம் தெரியும். சரிங்களா? வானத்த பார்க்குறப்ப எனக்கு ஒரு மேகம் வந்து ஒரு குருவி மாரி தெரியும். உங்களுக்கு முயல் மாரி தெரியும் இல்லையா? சேம் தான். அது மாதிரி தான் இதுவும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய விஷன், உங்களுடைய அனுமானங்கள், உங்களுடைய இன்டர்பிரட்டேஷன்லாம் வேற மாரி தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு என்னென்ன தெரியுது அப்படிங்கிறத நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது தான், உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணும்பொழுது, நீங்க வந்து ஈஸியா ஸ்டாக் அனலைஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்கு நீங்க செயல்படுறீங்க. அதனால தான் ஒரு ஸ்டாக்கையே ஒருத்தவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒருத்தவங்க வந்து இப்படி பார்ப்பாங்க, ஒருத்தவங்க வாங்கலான்னுவாங்க, ஒருத்தவங்க விக்கலான்னுவாங்க, ஒருத்தவங்க ஹோல்டுன்னுவாங்க. ஸோ ஒருத்தவங்களோட பார்வை மாறும். சரி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த முடிவ நீங்க எடுக்கணும். சரிங்களா? ஆனா நீங்க பழக பழக தான் உங்களுக்கு இந்த சார்ட் அனாலிசிஸ்லாம் வரும். இது நான் பண்ணது ஒரு சிம்பிளான அனாலிசிஸ் தான். பட் லெங்தி வீடியோ. இது ஒரு லேர்னிங் வீடியோ நான் ஏற்கனவே சொல்லிட்டதுனால, இத நான் வந்து ஒண்ணொண்ணா என் பார்வையிலேருந்து நான் எப்படிலாம் என் பிரெயின் திங்க் பண்ணுமோ, அப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். இத நீங்க இதே வீடியோவ எடுத்து இதே மாரியே ட்ரா பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஒரு மேத்ஸ் எக்ஸாம் ஒரு மேத்ஸ் எப்படி நம்ம வந்து பழகுவோமோ, அது மாரி நீங்க பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சத்துல நீங்களே உங்க சார்ட்ட, உங்க போர்ட்ஃபோலியோவ நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்டாக்க நீங்களே அனலைசிஸ் பண்ணிக்கலாம். இந்த லேர்னிங் கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். லெங்தியா இருந்தாலும், இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய சந்தேகங்கள நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்குற சந்தேகங்கள கூட நான் வந்து பதில் சொல்லுவேன். முடிஞ்சா அதுக்கு ஒரு தனி வீடியோவ கூட போட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். புதுசா பார்க்குற நண்பர்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாக் அனாலிசிஸ், உங்களுக்கு லேர்னிங் எல்லாமே இந்த சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு கன்டென்ட்ல நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.